தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அப்பத்தை எடுத்து உயர்த்தும் பொழுது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அது பிற்கப்படாத அப்பம் இல்லையா? பிற்கப்படாத அப்பம், ஃப்ராக்ஷன் ஆகலை. அது அப்பம் இயேசு கிறிஸ்தனுடைய சரீரம், இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் அப்படியே உயர்த்தப்படுகிறது. அப்பமும் ரசமும் இயேசுனுடைய சரீர ரத்தம் உயர்த்தப்படுகிறதே ஒழிய அப்பம் பிற்கப்படவில்லை. ஆனால் ஃபாதர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து பயன்படுத்த அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் ஃபாதர் அதை பிற்கவில்லை? பிரேக் பண்ணியிருந்திருக்கணும் ஃபாதர், ஏன் பிற்கவில்லை? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை ஒவ்வொன்றா செஞ்சுருந்தாருன்னா என்ன பண்ண, உடனே அதை அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்துன்னு சொல்லி அப்போவே கம்யூனியன் முடிஞ்சிருந்திருக்கணுமே. ஸோ இங்கு சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை, இட் இஸ் நாட் அ ட்ராமா, இட் இஸ் நாட் அன் ஆக்ஷன். அது ஒவ்வொன்றும் நடக்கும்பொழுது ஒரு ட்ராமாவாக காமிக்கிறது கிடையாதுங்க. அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நரேட்டிவ். இன்ஸ்டிடியூஷன் நரேட்டிவ் இஸ் நாட் அ ட்ராமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருவிருந்தை நிறுவிய பொழுது பயன்படுத்திய வார்த்தைகளை குருவானவர் பயன்படுத்துகிறார். அதுவும் இயேசு கிறிஸ்து சொல்லும் அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்துவாகவே சொல்கிறார். இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இயேசு என்ன பயன்படுத்தினார் அதே பயன்படுத்தும் பொழுது அதை நாம் நினைவு கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அங்கிருந்து நமக்காக அதை சொல்கிறார். அந்த அப்பமும் ரசமும் இயேசுவின் சரீரத்தமாக நமக்கு மாறுகிறது. அதனால் அது ஒரு ட்ராமா கிடையாது, ஒரு எனாக்ட்மெண்ட் கிடையாது. மாறாக இயேசு கிறிஸ்து அதை நமக்கு சொல்கிறார், தருகிறார். ஏன்னா அது ட்ராமாவாக இருந்தால் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அப்போவே அதை உடச்சி அப்போவே கொடுத்துருந்துருக்கணும். அது நல்லா கவனிங்க, அது இயேசு கிறிஸ்துவனுடைய அதே வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. ஃப்ராக்ஷன் அதுக்கு பிறகு நமக்கு வரும். அப்போ இந்த 4 செக்ஷன் நான் திருப்பலியில் சொன்னது, அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து. அப்போ யூக்கரிஸ்டிக் ப்ரேயரில் நம்ம என்னத்தில் இருக்கோம்? அப்பத்தை எடுத்து, அது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிஃப்ட், உங்களுக்கு தெரியும். 2 நன்றி செலுத்தி அப்படின்றது இங்கே நடக்கிறது ஒரு ப்ரைஸ், ஒரு தேங்க்ஸ் கிவிங், துதியும் நன்றியும் நடக்கிறதே ஒழிய ட்ராமா கிடையாது. ஸோ பிளஸ்ஸிங் நடக்குது, ப்ரைஸிங் நடக்குது, தேங்க்ஸ் கிவிங் நடக்குதே ஒழிய பிரேக்கிங் கிடையாது. ஏன்னா பிளஸ்ஸிங்க்கு பிறகு தான் பிரேக்கிங் நடக்கணும். பிரேக்கிங் கிடையாது, பிளஸ்ஸிங் வைஸ் வர்சாக நடக்கக்கூடாது. அவர் ஆசீர்வதித்த பிறகே அதை பிட்டு நமக்கு தருகிறார். அப்போ பிற்கிற அந்த செக்ஷன், ஃப்ராக்ஷன்ற செக்ஷன் இந்த யூக்கரிஸ்டிக் ப்ரேயருக்கு பிறகு தான் வரும். நம்ம அவர் ஃபாதர் எல்லாம் சொன்ன பிறகு, கர்த்தர் கற்பித்த ஜெபம் எல்லாம் சொன்ன பிறகு தான் வரும். ஸோ இங்கே நடக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை உயர்த்தி காமிக்கும் பொழுது அதனுடைய பிளஸ்ஸிங் நடக்குது, இயேசுனுடைய சரீர ரத்தமாக மாறுகிறதே ஒழிய பிரேக்கிங் நடக்கலை. இதை உணர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். ஏன்னா ஃப்ராக்ஷன் சொல்லும்பொழுது எனக்கு இந்த செக்ஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த செக்ஷனை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பிற்கப்படவில்லை. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது, ஏன் திருப்பலியே என்பது. ஸோ இட் இஸ் த ரிசைட்டல், ஏன் வி செலிப்ரேட் த யூக்கரிஸ்ட் என்பது தானே ஒழிய இட் இஸ் நாட் வாட் வி டூ இன் த யூக்கரிஸ்ட். திருப்பலி என்பது எதற்காக, திருவிருந்து என்பது எதற்காக, திவ்ய நற்கருணை செலிப்ரேஷன் என்பது எதற்காகன்னு புரிஞ்சால் உங்களுக்கு புரியும். ஏன் இது பிற்கப்படவில்லை, பிற்கப்படாமல் ஏன் உயர்த்தி காமிக்கிறார். ஏன்னா பிற்கப்பட்டு ஃப்ராக்ஷனுக்கு பிறகு திரும்பவும் ஃபாதர் உயர்த்தி காமிப்பார். இதோ என் செமரின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிரேக் ஆகிருக்கும். இப்போது பிரேக் ஆகலை. அதனுடைய காரணம் ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் இங்கு குறிக்கிறது. ஏன் மரணத்தை குறிக்கிறது? ஏனெனில் சரீரம் வேறாக இரத்தம் வேறாக தான் ஃபாதர் காமிப்பார். நீங்கள் ஃபாதர் அது தூக்கி காமிக்கும் போது கவனிச்சிருக்கீங்களா? இவர் வழியாக, இவரோடு, இவரில் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப கிண்ணம் ஒரு கையில் இருக்கும், ரசக்கிண்ணம் ஒரு கையில் இருக்கும். இயேசுனுடைய சரீரம் தனித்திருக்கும், இயேசுனுடைய ரத்தம் தனித்திருக்கும். திஸ் இண்டிகேட்ஸ் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுனுடைய சரீரமும் இரத்தமும் வெவ்வேறாக காண்பிக்கப்படுகிறது. ஸோ எப்பொழுது இரத்தம் சரீரத்திலிருந்து போகிறதோ அதான் மரணம். அப்போது இங்கு உயர்த்தி காண்பிக்கப்படும் பொழுது இட் இண்டிகேட்ஸ் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்கிறது. அப்போ பிறகு திரும்பவும் இதோ என் செம்மறின்னு சொல்லுவாங்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்த ஆண்டவருடைய சரீரம் நமக்கு உயர்த்தப்படுகிறது. சிந்திப்போம், தியானமாக திருப்பலியில் பங்கெடுப்போம். இறைவன் நம்மை திருப்பலியில் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நமக்காக மரித்தவர் உயர்த்தப்படுகிறார். உயர்த்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போம்.
இல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். தேங்க்யூ. காட் bless you.